இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூட்டில் 3 மரணம். சம்பந்தப்பட்ட அனைத்து போலீஸ்காரர்களும் மரண விசாரணையில் சாட்சியம் அளிக்க வேண்டும். சட்டத்துறை அலுவலகம் உத்தரவு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மலாக்கா டுரியான் துங்காலில் 3 ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான மரண விசாரணையில் இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து போலீஸ்காரர்களும் போலீஸ் அதிகாரிகளும் சாட்சியம் அளிப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். மரண விசாரணைக்கான தேதியை பெற போலீசார் அடுத்த 2 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க உள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி 21 வயது எம் புஷ்பநாதன், 24 வயது டி புவனேஸ்வரன் மற்றும் 29 வயது ஜி லோகேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த 3 மரணத்திற்கான காரணம் மற்றும் சூழ்நிலைகளை ஆராய்வதுடன் இதில் குற்றவியல் அம்சங்கள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு சட்டத்துறை அலுவலகம் மரண விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி 3 சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரியை வெட்டுக்கத்தியால் தாக்கியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினர் சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர்கள் இந்த மரண விசாரணை நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 3 போலீசாரால் உயிருடன் பிடிக்கப்பட்ட பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறும் முக்கிய ஒலிப்பதிவு ஆதாரங்கள் இருப்பதாகவும், பிரேத பரிசோதனை அறிக்கைகளில் துப்பாக்கிக் குண்டுகளின் பாதை தொடர்பான தகவல்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நலன் ஆகிய 2 கொள்கைகளின் அடிப்படையில் பர்சாத்து மற்றும் பரிகாத்தா நேஷனல் உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சி அல்லது கூட்டணியுடனும் ஒத்துழைக்க பக்கத்தான் ஹராப்பான் எப்போதும் தயாராக இருப்பதாக அதன் தலைவர் மன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். எனினும் எந்த ஒரு ஒத்துழைப்பும் அரசியல் நிலைத்தன்மையையும் மக்களின் நலனையும் உறுதி செய்வதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றார். இதனிடையே ஸ்லாங்கூரில் பக்கத்தான் ஹராப்பானுக்கும் பர்சாத்துவுக்கும் இடையே எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லை என்றும் இது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஸ்லாங்கூர் மந்திரி புசாருமான அமீருடின் மறுத்துள்ளார். எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து மத்திய அளவில் பகுத்தறிவுடன் ஆராயப்படும் என்றும் தேர்தல் நடத்தப்படும் காலம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வோங் சென் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியதுடன் சுபாங் நாடாளுமன்ற தொகுதியையும் காலி செய்துள்ளார். அவரது பதவி விலகல் இன்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வருகிறது. 2018ஆம் ஆண்டு முதல் சுபாங் தொகுதி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த வோங் சென் 2018 மற்றும் 2022 பொதுத் தேர்தல்களில் PKR வேட்பாளராக போட்டியிட்டு தொகுதியை தக்க வைத்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல்லிடம் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதத்தையும் அவர் பேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளார். பேனசோனிக் நிறுவனத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்படுவதால் பாதிக்கப்படும் 541 ஊழியர்களுக்கு உரிய ஆதரவு வழங்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் வேலை இழப்பால் ஏற்படும் இடைக்கால நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்றும் டத்தோ ஸ்ரீ ரமணன் கூறினார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான பொர்கேசோ மூலம் வேலைவாய்ப்பு காப்புறுதி திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வருமான பாதுகாப்பு வழங்குவதுடன் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான தொழில் ஆலோசனை மற்றும் வேலை வாய்ப்பு பொருத்துதல் சேவைகளும் வழங்கப்படும் என்றார். மேலும் ஊழியர்களின் தேவைக்கு ஏற்ப மறுதிறன் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் மேற்கொள்ளப்படும். வேலை இழப்பில் இருந்து புதிய வேலை வாய்ப்பை நோக்கி என்ற அணுகுமுறையின் மூலம் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வாய்ப்பு சந்தையில் இணைய மனிதவள அமைச்சு மற்றும் பொர்கேசோ தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் டத்தோ ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு எந்த ஒரு அரசியல் கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த பரிசான் நேஷனல் தயாராக இருப்பதாக அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜயித் அமிடி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் மலாக்கா தலைவர் அப்துல் ரவுப் யூசுஃபுக்கு எந்த கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் அதிகாரம் வழங்கியுள்ளதாக ஜஹித் கூறினார். அரசியல் பேச்சுவார்த்தைகளில் தொகுதி பங்கீடு சவாலான விஷயமாக இருந்தாலும் முறையான பேச்சுவார்த்தை மூலம் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார். பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் எந்த முடிவும் உயர்மட்ட தலைமைக்கும்
பின்னர் பாரிசான் நேஷனல் உச்சமன்றத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். எதிர்வரும் ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் மலாக்கா தேர்தலில் கடந்த தேர்தலில் வென்ற 21 தொகுதிகளையும் பாரிசான் நேஷனல் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இதனிடையே பாரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தா நேஷனல் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இன்னும் முட்டுக்கட்டை நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ காலத்தில் நீர்மட்டம் குறைவதால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க நாடு முழுவதும் பல்வேறு திறன் கொண்ட 606 அவசரகால கையடக்க நீர் இறைப்பான்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை தெரிவித்துள்ளது. ஆறுகள் அல்லது அணைகளின் நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு குறைந்தால் இந்த நீர் இறைப்பான்கள் விவசாய பகுதிகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நீரை வழங்கவும் நீர் விநியோகம் தடைபடும் பகுதிகளுக்கு உதவவும் பயன்படுத்தப்படும். அனைத்து இறைப்பான்களும் 24 மணி நேரத்திற்குள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்படும் வகையில் தயாராக இருப்பதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் எதிர்க்கட்சித் தலைவர் முகமது அஸ்மின் அலி ஸ்லாங்கூர் மந்திரி பிசா அமீருடின் ஷாரியை என் தம்பி என்றும் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அங் சுய் லீமை என் நண்பர் என்றும் குறிப்பிட்டது கவனம் பெற்றுள்ளது. ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் உரையாற்றிய அஸ்மின் அலி, அமீருடின் என் தம்பி, அங் சுய்லி என் நண்பர், சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஆர் ஜார்ஜ் என் தோழர் என்று கூறினார். மேலும் அமீருடின் கவலைப்படாமல் ஸ்லாங்கூரின் வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் தனியாக இல்லை என்றும் அஸ்மின் தெரிவித்தார். இதனிடையே மலாய் ஒற்றுமை மற்றும் மலாய் மேலாதிக்கம் குறித்து முழங்கும் சில தரப்புகள் சில முக்கிய மலாய் நிறுவனங்களின் வீழ்ச்சிக்கும் நிதி முறைகேடுகளுக்கும் காரணமாக இருந்ததாக அஸ்மின் குற்றம் சாட்டினார். ஃபெல்டா, தபோங் ஹஜி, LTAT மற்றும் 1MDB விவகாரங்களை அவர் குறிப்பிட்டார். எனினும் எந்த கட்சி அல்லது அரசியல் கூட்டணியையும் அஸ்மின் நேரடியாக குறிப்பிடவில்லை. கோலாலம்பூர் கம்போங் பண்டான் தேசிய வகை தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை டிவான் பங்சபுரி பண்டான் மாஸ் 2 மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு தலைவர் பி நவீந்திரன் தலைமையில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் துணைத் தலைவர் பார்த்திபன் ராமச்சந்திரனின் சிறப்பு வருகையுடன் நடைபெற்ற இச்சந்திப்பில் 40க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி பருவ நினைவுகளை மீட்டெடுத்து பகிர்ந்து கொள்வதுடன் பள்ளி தோழமையை மீண்டும் புதுப்பித்து ஒருவருக்கொருவர் தொடர்பையும் நட்புறவையும் தொடர்ந்து பேணும் நோக்கில் இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக 1993ஆம் ஆண்டு இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரும் நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு தலைவருமான நவீந்திரன் தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னாள் பள்ளி தோழர்களை ஒரே இடத்தில் சந்தித்து தங்களது இளமை பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாக நவீந்திரன் விவரித்தார். வணக்கம், என்னுடைய பெயர் நவீன். நான் கம்போங் பண்டான் தமிழ் பள்ளியில 1993ஆம் ஆண்டு மாணவன். இந்த ஒரு நிகழ்ச்சி அலுமினாய் கெதரிங்க முதல் முறையாக இந்த கம்போங் பண்டான் தமிழ் பள்ளியில ஆரம்பித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த நான் தான் ஆர்கனைசர். என்னுடைய டீம் தான் ஆரம்பித்து வச்சாங்க. இந்த குழுவிலே இந்த கூட்டத்திலே வரும் பொழுது நிறைய சீனியர்கள் நிறைய ஜூனியர்கள் வந்தாங்க. சில பேர் 20 வருடத்துக்கு பிறகு தங்களுடைய நண்பர்கள் தோழிகளை சந்திச்சாங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய பழைய நினைவுகள் இந்த கூட்டத்து மூலியமாக கொண்டு வரப்பட்டது. இந்த கூட்டத்துல எங்களோடு இணைந்து பார்த்திபன் ராமச்சந்திரன் துணைத் தலைவர் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க கூட்டரசு பிரதேசத்தில் இருந்தும், பிறகு கேசவன் நடராஜ் உதவி தலைவர் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கமும் இந்த இருவரும் எங்களோடு கலந்து இந்த கூட்டத்தை நிறைவு செஞ்சாங்க. இந்த கூட்டம் இதுதான் முதல் முறை. அடுத்ததாக நாங்கள் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதன் மூலியமாக இன்னும் அதிகமான ஒரு மெமோரிஸ், ஒரு நினைவுகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. 1965ஆம் ஆண்டில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கூட இச்சந்திப்பில் கலந்து கொண்டது தமக்கு பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் பல ஆண்டுகளுக்கு பின்னரும் பள்ளி தோழமை தொடர்ந்து நீடிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் 2004ஆம் ஆண்டு இப்பள்ளியில் பயின்று தற்போது சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் ரூபன் கிருஷ்ணன் தெரிவித்தார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1965 இருந்து இப்ப 2026 வரைக்கும் படிச்ச எல்லா முன்னாள் மாணவர்களும் இங்க வந்திருக்காங்க. ஸோ எனக்கே நிறைய பேர் இவங்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா, எங்க ஸ்கூல் தான் இவங்கெல்லாம் படிச்சாங்களா அப்படின்றது ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம். ஸோ இங்க நாங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம். என்னோட சீனியர், என்னோட ஜூனியர் எல்லாரையும் பார்க்கும் போது, அதுவும் 2026ல அந்த மாதிரி பார்க்கணுன்ற போது
அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நிகழ்வில் கலந்து கொண்டு நீண்ட காலத்துக்கு பிறகு பழைய நட்பு வட்டாரங்களை மீண்டும் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக 1993ஆம் ஆண்டு கம்போங் பண்டான் பள்ளியில் பயின்ற கேத்ரின் ராஜமாணிக்கம் தெரிவித்தார். என் பேர் கேத்ரின். நான் 1993ஆம் மனைவி. நான் இங்க கம்போப்பண்ணான்ல ஒரு 45 வருஷமா இருக்கேன். இங்கே தமிழ் ஸ்கூல்ல படிச்சு இங்கே வளர்ந்து இங்கே வாழ்ந்து நான் இந்த ஸ்கூலுக்கும் நான் ஒரு 3 மாசம் 4 மாசம் குரு சுமந்தராவா இருந்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன பெருமையா இருக்குனாக்கா, இந்த கெதரிங்க நாங்க தான் அந்த ஏற்பாட்டு குழுல நான் ஒருத்தவங்க. ஸோ இதை நான் இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது. தாம் 2013ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பயின்றிருந்தாலும் தமக்கு முன்பு இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பழைய நினைவுகளை கேட்கும்போது தமது பள்ளி பருவ அனுபவங்களையும் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திவ்யா ஸ்ரீ ரகுநாதன் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் ஆக்சுவலி திவ்யா. நான் இந்த பள்ளியில 2007ல ஜாயின் பண்ணேன். ஸோ 2013ல ஸ்கூல் படிச்சு முடிச்சேன். ஸோ ரீயூனியன் பார்க்கும் போது எங்க பேட்ச் ரீயூனியன் எவ்ரி இயர் எங்க பேட்ச் மட்டும் செய்வோம். அட் த சேம் டைம் இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா எல்லா எலுமினி ஆக்சுவலி தே ஸ்டார்டட் கலெக்டிங் ஃப்ரம் 60s பிரான்ச் 60s பேட்ச்ல இருந்து ஆள் கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ரீயூனியன் நம்ம பண்ணிருக்கோம். ஆக்சுவலி பழைய சீனியர்ஸ் பழைய ஆளுங்கெல்லாம் பார்க்கும் போது இன்னும் நிறைய அனுபவமா இருக்கு. பழைய ஆளுங்கெல்லாம் பார்க்கும் போது இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க படிச்ச காலத்துல எப்படி இருந்துச்சு, நம்ம காலம் எவ்வளவு வித்தியாசமா மாறி இருக்குன்னு நிறைய விஷயத்த கத்துக்க முடியுது. பழைய மாணவர்கள் ஒன்று கூடியது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றாலும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு உதவும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று 1987இல் பயின்ற முன்னாள் மாணவர் முனியாண்டி பொன்னுசாமி பரிந்துரை செய்தார். வணக்கம், என் பேர் முனியாண்டி. கமோண்டா தமிழ் ஸ்கூல்ல படித்தேன் 1987ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவினிங் வந்தது, பழைய ஃப்ரெண்டு முன்னாள் மாணவர்கள் பார்த்தது, பழைய ஃப்ரெண்டை நீங்க பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லா சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. இது இன்னும் மேலும் நிறைய நினைச்சு நடத்தணும். தமிழ் ஸ்கூல் மாணவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம். அதுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஆண்டுகள் பல கடந்தாலும் பள்ளி பருவ நட்புகளும் நினைவுகளும் மனதை விட்டு மறைவதில்லை. கம்போங் பண்டான் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு காலத்தால் அழியாத அந்த இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்து நட்பின் பாசத்தை நெஞ்சில் நிறைத்து சென்ற ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. பினாங்கு தீவில் தானியங்கி வாகன பதிவு எண் அடையாளம் காணும் ANPR முறையில் குறிக்கப்பட்ட பார்க்கிங் இடங்களுக்கு வெளியே வாகனங்களை நிறுத்தியதாக விதிக்கப்பட்ட அனைத்து அபராதங்களும் ரத்து செய்யப்படுவதாக பினாங்கு ஊராட்சித்துறை விவகார ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜேசன் ஹுங் மொய்லாய் தெரிவித்துள்ளார். பயணிகளை ஏற்ற அல்லது இறக்குவதற்காக வாகனங்கள் சிறிது நேரம் மட்டுமே நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதை ANPR முறையால் கண்டறிய முடியாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அபராதங்களை செலுத்தியவர்கள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் MBPP அல்லது MBSP மூலம் பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கு அபராதம் செலுத்திய ரசீது மற்றும் வங்கிக் கணக்கு அறிக்கையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். இனி குறிக்கப்பட்ட இடங்களுக்கு வெளியே வாகனங்கள் நிறுத்தப்படுவது தொடர்பான அமலாக்க நடவடிக்கைகள் உள்ளாட்சி அதிகாரிகளால் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனினும் பார்க்கிங் அல்லது வாகன நிறுத்தம் முற்றிலும் தடை செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு இந்த விலக்கு பொருந்தாது என்பதையும் அவர் விளக்கினார். ஸ்லாங்கூர் கொத்தகுமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தலைமையில் கொத்தகுமுனிங் சட்டமன்ற தொகுதிக்கான சதுரங்க போட்டி 2026 நேற்று புகிட் ரீமாவில் உள்ள டெவான் எஸ்த மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொத்தகுமுனிங் மக்கள் சேவை மையமும் சேலஞ்சர் செஸ் அகாடமியும் இணைந்து ஏற்பாடு செய்த இப்போட்டியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகம் அளித்தனர். இந்நிகழ்வில் பேசிய கொத்தகுமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகள் மின்னணு சாதனங்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து சிந்தனை திறனை வளர்க்கும் பயனுள்ள பொழுதுபோக்குகளில் ஈடுபட வேண்டும் என்றார். சதுரங்கம் குழந்தைகளின் விமர்சன சிந்தனை, பொறுமை, கவனம், உத்தி வகுக்கும் திறன் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றலை மேம்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இத்தகைய நிகழ்வுகள் மூலம் சிறுவர்களின் திறமைகளை வளர்ப்பதுடன் பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் சமூகத்தினரிடையே நல்லுறவையும் வலுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்தார். சதுரங்க துறைக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும்
சங்க நிர்வாகிகள் மற்றும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் பிரகாஷ் சம்புநாதன் நன்றி தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஓர் இந்திய பிரஜையான எஸ். நீலகண்டன் தொழிலதிபர் கே. சிவநாதனிடம் பெற்ற 5,03,000 ரிங்கிட் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு நீலகண்டனின் தனிப்பட்ட கோரிக்கையின் பேரில் ரிங்கிட் 10 லட்சம் நட்பு கடனாக வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பணம் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையான கடனாளி நீலகண்டன் தான் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அவர் கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்தியதுடன் மீதி தொகையை செலுத்துவது தொடர்பாக சிவநாதனுடன் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பில் இருந்ததையும் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. நீலகண்டனின் நிறுவன அதிகாரியாக மட்டுமே செயல்பட்டதாக முன்வைத்த வாதத்தையும் நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நீலகண்டன் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் மரணத்துக்கு காரணமாக ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்ட சிங்கப்பூரில் துப்புரவு பணியாளராக வேலை செய்த 25 வயது டி. யுகேன் என்பவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரிங்கிட் அபராதமும் ஜொஹர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று விதித்தது. கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதிகாலை சுமார் 4:20 மணியளவில் கலாங்பாத்தா ஜனன் லியோங் பி சாலையில் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியதில் 41 வயது முகமது ஈசா டமீரி என்பவர் உயிரிழந்தார். தனக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை யுகேன் செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். மேலும் அவர் 5 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறவோ வைத்திருக்கவோ தடை விதிக்கப்படுவதாக மஜிஸ்ட்ரேட் நூர் ஃபத்தின் முகமது ஃபரீத் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தனது தவறுக்கு வருந்துவதாக கூறி தண்டனையை குறைக்கும்படி தனது கருணை மனுவில் யுகேன் கேட்டுக்கொண்டார். எனினும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு வலியுறுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.